நீங்க ஸ்கூல் இல்லைனா காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தீங்கன்னா நான் அடிச்சு சொல்றேன் 95% ஆஃப் த பீப்புள் கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். புது இடம், புது ஆளுங்க, ஹாஸ்டல் லைஃப் எல்லாமே புதுசு. அதே மாதிரி எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லை. ஸோ நான் இந்த ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனேன். பின்னால அவ தான் என் ரூம்மேட்டும் கூட. அந்த ஒருத்தாளுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். The person who I got most comfortable with. என்னோட சீக்ரெட்ஸ் தெரியும், நான் எப்படின்னு தெரியும், என்னை பத்தி எல்லாமே தெரியும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்லெஸ் அன்டில் நான் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ற வரைக்கும். முதல்ல என்னோட திங்ஸ், அதாவது கிளிப்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் காணாம போயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயத்தை எங்கேயாவது மறந்து வச்சிருவோம்ல, அதுதானே ஹியூமன் நேச்சர். அதனால அது தொலைஞ்சிருக்காது, நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அமௌண்ட்ல இருந்து எல்லாமே மிஸ் ஆக ஆரம்பிச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், யாராவது எடுத்துருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியுமா நம்ம ரூம்ல இருப்பாங்களா? அதுக்கு அவ சொன்னா, வேற யாரா வேணா இருக்கலாம், நமக்கு எனக்கு தெரியல, நம்ம சேர்ந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னான். நாள் போக போக காசு நிறைய காணாம போச்சு. அப்பதான் எனக்கு டவுட் இருந்துச்சு, எப்படி ரூமை தாண்டி ரூம்குள்ள யாராவது எடுத்துட்டு போயிருக்க முடியும்? அதுவும் நம்ம இங்கதான் காசு வைக்கணும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு. ஒரு நாள் என்னோட வேக்சின் ஸ்ட்ரிப்ஸ் கூட காணாம போயிடுச்சு. ஸோ அப்போதான் நான் யோசிச்சேன், பேசாம ஏன் நம்ம ரூமை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. நானும் இந்த ஃப்ரெண்டும் ஒன்னாவே ரூம் சேஞ்ச் பண்ணோம். இங்கே தான் ட்விஸ்டே. ஒரு சில நேரத்தில் பீட்ரையல் வெளியில இருந்து வராது, அது நம்ம பக்கத்துலேயே இருக்கவங்க இல்லை நம்ம கூட உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட கூட வரலாங்க. இதுக்கு மேலே என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க.